நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. இதுக்கு மேலும் என்ன தொந்தரவு பண்றது நல்லா இல்ல. தன்னுடைய கடைசி ஆசையா மதர் மேரி என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்களோ அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதை நாங்க நம்ப தயாரா இல்ல. அவங்க வேற ஏதோ சொல்லிருக்காங்க, அதை நீங்க மறைக்கிறீங்க. தம்பி, நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஃபாதர், மேரி அம்மா உயிரோடு இருந்தப்போ நான் அவங்க மகன் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிக்க முடியாத சூழ்நிலை. இப்ப சாக போற நேரத்துல அந்த உண்மையை என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு சாகலான்னு பிரியப்பட்டிருக்காங்க. அதுக்காக எனக்கு தண்ணியை கொடுத்து வர வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல. மேரி அம்மாவை போல ஒரு புனிதமான துறவிய இப்படி எல்லாம் அவதூறா பேசாதீங்க. சிஸ்டர், ஒரு பிள்ளைக்கு சமுதாயத்துல அங்கீகாரமே அவங்க அம்மா அப்பா யாருங்கிறதுதான். மேரி அம்மாவுக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்கலாமான்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா துர்கா? இருந்தா என்ன? என்னம்மா சொல்ற? சிஸ்டர், நீங்க கடவுளா கும்பிடுறீங்களே இயேசுநாதர், அவங்க அம்மா கூட முறைப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே தாயானவங்க தான். சிஸ்டர், தாய்மைங்கிறதே புனிதமானதுதான். இதுக்கு மேலையும் நீங்க இப்படி பேசுறத என்னால அனுமதிக்க முடியாது. சிஸ்டர், நீங்க ஒரு கன்னியாஸ்திரி. அதனாலதான் பெத்த பாசம் என்னங்கிறது பிள்ளை பாசம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. ஆனா அதுங்கிற அவமானமும் அதுல இருக்க கஷ்டமும் அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இப்படி எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கத்தான் நீ இவங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்கியா? நான் தான் மேரி அம்மாவோட பையன் இப்படி ஒருத்தர் வந்து நிக்கிறப்போ அது என்ன ஏதுன்னு ஒரு முடிவுக்கு வராம நான் எப்படி மேரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு எழுத முடியும்? அவங்க கேட்கிற கேள்வியில எனக்கும் பங்கு இருக்கு. உங்களை மாதிரி தானப்பா இவங்களும். உங்களுக்கு தெரிஞ்சாதானப்பா சொல்லுவாங்க. ஃபாதர், மேரி அம்மாவுக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஆசிரமத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்ட இவங்க ஊர்வலத்துல வந்து அத்தனை பேரை பத்தி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன கல்லறையில வந்து தாக்கிட்டு போட கும்பலை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு இவங்க பதில் சொல்லியா? மேரி அம்மா தான் உங்களுடைய அம்மாங்கிற பைத்தியக்காரத்தனமான பேச்ச நீங்க என்கிட்ட பேசின மாதிரி பொதுமக்கள் மத்தியில எங்காவது பேசிருப்பீங்க. அதனாலதான் அந்த அம்மாவுடைய அபிமானிங்க யாராவது உங்களை அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் உங்களை இந்த ஊரை விட்டே கிளம்ப சொன்னேன். ஆனா நீங்க கேட்கல. கேட்க மாட்டோம். அங்கதான் வில்லங்கமே ஆரம்பம். நீங்க என்னதான்பா சொல்ல வர்றீங்க? சாக போற நேரத்துல மேரி அம்மா என்ன பத்தி தன்னை பத்தி சொல்லிட்டு போன ஒரு கசப்பான உண்மையை மறைக்கத்தான் அவங்களோட அபிமானியான இவங்களே ஆளை வச்சு அடிச்சு என்ன ஊரை விட்டே துரத்த முயற்சி பண்ணாங்க. ஷட் அப். கண்ணியமான ஒரு அம்மாவை இந்த பூமியில இறக்கி இன்னும் ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள அவங்கள அவதூறா பேசி அவமானப்படுத்துறீங்க. நீங்க இந்த ஆசிரமத்துல இருப்பீங்களோ இல்லையோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இனிமே எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. குட் பை. மதர் மேரியை இழந்து இந்த ஆசிரமமே துக்கத்துல இருக்க இந்த நேரத்துல நீ இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா யாருக்கும் மேல கோவம் வரத்தானப்பா செய்யும். ஆமா, சும்மா இருந்த சங்க ஊதிக்கிறதான ஆண்டிங்கிற மாதிரி செவனேன் இருந்தவங்களை தந்தி கொடுத்து வர வச்சு ரொம்ப டக்கால்ட்டி வேலை பண்றீங்க பாதரப்பா. தம்பி, உன் பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா ஒரு வழி இருக்கு. எப்படி? மெழுகுவத்தி கொளுத்தி 2 கையிலையும் வச்சுட்டு வந்த வழியே ஓடிடுவா? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன வழி ஃபாதர்? மதர் மேரி சாகறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பாவ மன்னிப்பு ஜெபம் பண்ணவர் பிஷப் தான். ஒருவேளை அவர்கிட்ட மதர் உண்மையை சொல்லிருக்கலாம். நம்ம பிஷப்கிட்ட போய் கேட்போம். பிஷப்பா? பேரை கேட்டாலே பயமா இருக்கு. அவர்தான் அந்த கூட்டத்துக்கே தலைவரா? புஷ் இல்லமா, பிஷப். பிஷப் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பிஷப் எனக்கு தெரியும். அவர் ரொம்ப நல்லவர். மதர் மேரியை பத்தி நான் எழுதணும்னு ஆசைப்பட்டப்போ அவர்தான் என்ன உற்சாகப்படுத்தி பர்மிஷன் கொடுத்தாரு. நிச்சயம் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நாளை காலையில நானே உங்களை பிஷப்ட கூட்டு போறேன். இப்ப எதை பத்தியும் கவலைப்படாம அவங்க உங்க ரூம்ல போய் நிம்மதியா படுங்க. ஓகே, குட் நைட். காட் பிளஸ். நான் யாருங்கிறது தேவையில்லை. நான் எதுக்காக வந்திருக்கேங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க. அனாவசியமா அடுத்தவங்க விஷயத்தை தலையிறத நிறுத்திக்க. மேரி அம்மா எங்களுக்கு தெய்வம் மாதிரி. அவங்கள அந்த ஸ்தானத்துல இருந்து இறக்குறத நாங்க பொறுத்துக்க மாட்டோம். அவன் தமிழ் செல்வன் ஏற்கனவே இங்கிருந்து போயிருக்க வேண்டியவன், ஆனா போகல. பிடிவாதமா இங்க இருந்துகிட்டு மேரி அம்மா மாத்திரமல்ல இந்த ஆசிரமத்தையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு உடந்தையா நீயும் இருக்க. வீணா இங்க ஒரு ரத்த கலரை ஏற்படுறதுக்கு நீ காரணமா இருக்காது. இதுக்கு மேலே அந்த அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிற வேற எந்த முயற்சியும் எடுக்காம உடனடியாக அவன் இந்த இடத்த விட்டு போக சொல்லு. அதான் அவனுக்கு நல்லது, உனக்கும் நல்லது. ஒரு தடவை தான் சொல்வேன், ஒரே தடவை தான் சொல்வேன். உடனடியா இடத்த காலி பண்ண சொல்லு. முடியாது, நான் இந்த இடத்த விட்டு போக முடியாது. என் அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்காம நான் இங்க போக மாட்டேன். என்னாலும் சரி, கல்லறையில் ஆளை வச்சு அடிச்சதை நம்ம கண்டுபிடிச்சதுனால இப்போ
புதுசா வேற ஆளுங்களை வச்சு, அதுவும் ஒரு முஸ்லிம் வச்சு மிரட்டி பாக்குறாள் அந்த சிஸ்டர். நாளைக்கு நம்ம பிஷப்ப பார்க்க போறது கூட தடுக்க முயற்சி பண்ணலாம். ஆனா நம்ம பிஷப்ப பார்க்கிறோம். தொட்டப்ப தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட வந்து மிரட்டிட்டு போயிருக்கான். நேருக்கு நேரம் என்கிட்ட வந்து பேச வேண்டியதானே? என்கிட்ட ஏன் சத்தம் போடுறீங்க? எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவன் என்கிட்ட வந்து சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் என் ரூமுக்கு போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். வேணாம், ஒரு ரூமுக்கு வந்து தானே மிரட்டிட்டு போனா. நானே ஒரு ரூமுக்கு வரேன், என்ன நடக்குதுன்னு பாப்போம். நான் வரல. வா. நான் வரமாட்டேன். மேரி அம்மா உயிரோட இருந்தப்பா அவங்கதான் இவரோட அம்மான்னு அவரால தெரிஞ்சுக்க முடியல. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்கதான் அம்மான்னு பாத்துக்க முடிஞ்சதே தவிர அம்மான்னு உரிமையோட வெளியில யார்கிட்டயும் சொல்லிக்க முடியல. வெளியே சொல்ல முடியாட்டாலும் அவர் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. அந்த வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அப்பா அம்மா உயிரோட இருந்தோம் நானும் ஒரு அனாதையத்தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பணக்கார வீட்டு பூச்சாடியில அலங்காரத்துக்கு வச்சிருக்கிற பிளாஸ்டிக் பூ மாதிரிதான் என்னோட வாழ்க்கை. மேரி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பும் ஆதரவும் அவங்க மகன் கிட்ட இருந்து கிடைக்கணும்னு விதி போல இருக்கு. அதனாலதான் ஆண்டவன் எங்களை எப்படி சந்திக்க வச்சிருக்காரு. துர்கா தமிழ்ச்செல்வன். என்ன பண்ற? தண்ணி குடி. அதான் குடிக்கிறியா குடிக்கிறியா? குட் நைட். குட் நைட். போய் தூங்கு. அவங்க வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பிரச்சனை. ரெண்டு பேரும் கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன சித்திரவதை பண்றாங்க. மேரி அம்மாவை பத்தி பயோகிராபி எழுதுன்னு சொல்லி உங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தாலே அந்த பொண்ணு துர்கா, அவளை இவங்களோட சேர்ந்துட்டா. மேரி அம்மா தான் தன்னை பெத்த அம்மான்னு அந்த பையன் அடிச்சு சொல்றான். அந்த 3 பேரும் உடனே இந்த ஆசிரமத்தை விட்டு இந்த ஊரையே விட்டு போயிடணும். அப்படி போறதுக்கு முன்னாடி மேரி அம்மா தான் அந்த பையனோட அம்மாங்கிற நினைப்பு அவங்கள யாருக்குமே கொஞ்சம் கூட இருக்க கூடாது. அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? புரியும்படியா நான் சொல்றேன். மேரி அம்மாவுக்கும் அந்த தமிழ்ச்செல்வனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா அவ அந்த அம்மாவோட மகன் இல்லன்னு சொல்லணும். புரியுதா? மிஸ்டர், நீங்க எல்லாம் யாரு? நாங்க யாரா? மேரி அம்மாவோட அபிமானிங்க. ஓகேயா? இப்ப நமக்கு அதுவா முக்கியம் இல்லங்கிறியா? எது முக்கியம்னு நான் சொல்லட்டா? அந்த துர்கா அந்த தமிழ்ச்செல்வனோட ஒத்து ஊதுறானே ஆறுசாமி, அவங்க 2 பேரும் தான் நமக்கு முக்கியம். தப்பா சொல்லிட்டேன்ல? எங்களுக்கு மட்டும்தான் முக்கியம். அட பாவிங்களா, கல்லறையில தமிழ்ச்செல்வன் அடிச்சது நீங்க தானா? இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அந்த தமிழ்ச்செல்வன் தான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம். அவன் இந்த ஊருக்கு வந்ததே பெரிய தப்பு. அந்த ஆறுசாமியும் அந்த துர்காவும் அவனோட சேர்ந்தது அதுக்கு மேல பெரிய தப்பு. அவங்க 2 பேரும் பிஷப்பை தேடித்தான் வந்தாங்க. வந்தாங்களா இல்லையா? உனக்கு தெரியாதாமா? அப்ப நம்ம ஐயாவை கேட்போமா? ஸ்டாப் இட். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஒரு புனிதமான சகோதரி கிட்ட இப்படியா தரக்குறைவா நடந்துக்கிறது?
இத பாருடா, பிஷப் சென்டிமெண்ட் ஆயிட்டாரு. அப்போ இவர்கிட்ட சென்டிமெண்டாவே மூவ் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். இந்த புனித சகோதரி கிட்ட தான் சுவிட்சே இருக்குது. இல்ல பிஷப், அந்த துர்காவும் ஆறுசாமியும் உன்னை தேடித்தானே வந்தாங்க. இப்ப இந்த 2 பேரும் எங்க? சொல்லு, சொல்லியா? எனக்கு தெரியாது. தெரியாது? இப்ப பாரு. அவளை புரியுதா? ஆஸ்பத்திரியில ராஜா மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்த இங்க வந்து நாய் படாத பாடுபட வேண்டியது இருக்கு. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரியல. ஃபாதர்னாலே பயமா இருக்குடா. ஒண்ணுமே தெரியல உலகத்திலே, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. யாரா நீ? நீ யாரு? யாரா நீ? நீ யாரு? முதல்ல கேட்டது நான் யார்? நீ? நான் தான் திண்டுக்கல் சகாயம். ஏன் என்ன சொல்லிருக்காரு? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்துல அரை சொல்லி என்னடா சொன்ன? பிஷப்புக்கு தெரிஞ்ச 2 பெரிய தலையில ஒண்ணு நீ, இன்னொன்னு பாடுறாடா. திண்டுக்கல் சகாயம் பேரை சொன்னா புட்டு புட்டு இருப்பாங்களா? தமிழ் உனக்கு கூட அறியப்பா. எனக்கு ஒண்ணு இல்ல. பிஷப் வீட்டு போனீங்களா? துர்கா எங்க? தமிழ் அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்கப்பா. கல்லறையில் நம்மள அடிச்சானுங்களே, அவனுகிட்ட துர்காவை புடிச்சு கொடுத்துட்டாப்பா அந்த ஃபாதர். இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாடி வச்ச பாய் ஃப்ராடு ஃபாதரும் தான். இப்போ தாடி வச்ச பாய் இடத்துக்கு தான் துர்காவை தூக்கிட்டு போயிருக்கானுங்க. நீயா? யார் நீ? யார் நீ? நேரடியா என்கிட்ட வந்து மோதிரத்தை விட்டுட்டு தனியா இருக்கிற பொண்ணை மிரட்டிட்டு இருக்கியே, யார் நீ? இப்ப என் துர்காவை எங்க வச்சிருக்க? சொல்லு. என்ன சொன்ன? மேரியம்மா உங்களுக்கு எல்லாம் தெய்வம் மாதிரின்னு. அப்போ அவ பெத்த புள்ளன்னா உங்க பக்ரீத்துக்கு வெட்டி போட போற பலியாடா? சொல்லு. ஓ, இப்பதான் புரியுது. இத்தனைக்கு நீதான் காரணமா? நீதான் அந்த கூட்டத்துக்கே தலைவிய? நீ எல்லாம் ஒரு பொம்பளைய? தாய் குலத்துக்கே அவமானம். மேரியம்மா பெத்தெடுத்த பிள்ளையே மேரியம்மா கட்டி காத்த ஆசிரமத்தையும் பெருமையும் அழிச்சிருவான்னு பயந்து அந்த சிஸ்டர் தான் ஆளு வச்சு அடிச்சான்னு நினைச்சேன். கட்டமைக்கப்பட்டது தப்பா? இதுக்கெல்லாம் காரணம் நீ. சொல்லு, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆசிரமத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வேத்து மதத்தை சேர்ந்த நீ அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டும் பயந்து 5 வேளை தொழுது வாழ்ற முஸ்லிம் மதத்தை சேர்ந்த நீ. சொல்லு, யார் நீ? அம்மா, உன்னை பெத்த அம்மா. 10 மாசம் சுமந்து பெத்தாங்களே அந்த அம்மா. நீ உயிரோட இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை வருஷமா உன்னை பிரிஞ்சு கஷ்டப்பட்டாங்களே அந்த அம்மா. இன்னைக்கு உனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தப்ப தன்னோட உயிரையும் பணையம் வச்சு ஓ உயிரை காப்பாத்துங்கிறதுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிட்டு இருக்காங்களே அந்த அம்மா. இவங்க என் அம்மா இல்ல, என்னால நம்ப முடியாது. நம்புங்க தம்பி, நான் அல்லா மேல ஆணையா சொல்றேன், இவங்கதான் உங்க அம்மா. இவங்க என் அம்மா ஏன் என்ன ஒரு அனாதைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறோம்? முகத்துல முக்கால போட்டுட்டு ஏன் மறைஞ்சு வாழணும்? பொய்யா ஒரு தஞ்சியை கொடுத்து மேரி அம்மா தான் என் அம்மான்னு எல்லாரையும் நம்ப வச்சு மேரி அம்மாவும் என்னையும் ஏன் அசிங்கப்படுத்தணும்? கல்லறில் ஆள வச்சு ஏன் அடிக்கிறோம்? இதுதான் ஒரு தாய் பெத்த மகனுக்கு செய்யக்கூடிய கடமையா? சொல்லுங்க. என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, நான் தான் உன் அம்மான்னு சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஆளை வச்சு மிரட்டி எதிரி அடிக்கிற மாதிரி அடிச்சுல என்ன கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கீங்க. இதுதான் தாய் பாசங்கிறதா? ஆமாப்பா, தாய் பாசம் தான். பெத்த பிள்ளைக்கு முன்னால நேருக்கு நேரா வந்து நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு சொல்லிக்க முடியாத சூழ்நிலை ஒரு தாய்க்கு ஏற்பட்டிருக்குன்னா அதுவோ அம்மாவுக்கு தான். இத்தனை வருஷமா உங்க அம்மாவை பிரிஞ்சு நீ மட்டும் தான் அனாதையா இருந்தேன்னு நினைக்கிறியா? கட்டுன புருஷனி பெத்த மகனி இத்தனை வருஷமா பிரிஞ்சு கண்ணீரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே உங்க அம்மா, அவங்களும் அனாதை தான். உனக்கு முன்னால வந்து நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு ஏன் சொல்லிக்க முடியலன்னு கேளு. உங்க அம்மாவை நீயே கேளு.
அதுக்காக அனாவசியமா பேசி அவங்க மனசை புண்படுத்தாத. அதை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. இந்த அனாதை பெற்றது நீதானே? எனக்கு இவ்வளவு சித்திரவதை நீ கொடுத்ததுக்கு பெத்தப்பவே நீ எனக்கு ஒண்ணு அப்படின்னா நான் உனக்கு தப்பா பிறந்துட்டேனா? என்ன பத்தி நீ என்ன வேணாலும் பேசு, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா பிறந்த பொறப்ப மாத்திரம் நீ தப்பா பேசாத. உங்க அப்பா பேருக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்த தர்ம செய்யல. வேலூர் ஜெயில இருந்து வந்த ரவுடிகளா? இது தர்மசீலம் கோட்டை. பிச்சுடு வந்துச்சு.